கொஞ்சம் பார்த்து சில விஷயங்கள் எப்படி இருக்கணுமோ அந்த மாதிரி இருக்கிறது நல்லது. மன அழுத்தம் அதிகமாக இருக்கும், மன உளைச்சல், மன சங்கடங்கள் அதிகமாக இருக்கும். பொய் சொல்லாதீர்கள், கூடியமான வரைக்கும் பொய் சொல்லாதீங்க. பொய் சொன்னீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை. பொய் சொல்லாதீங்க. உண்மையை சொல்கிறதுல கூட தப்பு இல்லை, பொய் சொல்லி மாட்டிக்காதீங்க. அதிர்ஷ்ட தெய்வம் தட்சிணாமூர்த்தி. அதிர்ஷ்ட எண் வந்து பார்த்திங்கன்னா 5. இதிலே வந்து பார்த்திங்கன்னா சொத்து சம்பந்தமான சில விஷயங்கள்லாம் நிலுவையில் நிற்கும். சில பேருக்கு சொத்து வாங்கலாம், ஆனால் அவசரப்படக்கூடாது. ஏற்கனவே பேசி பணம்லாம் கொடுத்துட்டேன் அப்படின்னு சொன்னால் ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு ஒத்துக்கோங்க. இல்லையா புதுசாக வாங்க போகிறோன்னா அந்த யோசனை அப்படியே தள்ளி போடுங்க, பிறகு பார்த்துக்கலாம். உங்களுடைய மற்ற விஷயங்கள், மறுமணம், மற்ற விஷயங்கள்லாம் ஓரளவுக்கு நல்லா இருக்கும். ஷேர் மார்க்கெட் ஓரளவுக்கு சரியாக இருக்கும். கடன் விஷயங்கள் கொஞ்சம் தலை தூக்கும். வரவுக்கும் செலவுக்கும் சரியாக இருக்கும். சாணி ஏறினா முளைஞ்சிருக்கும். 10 ரூபா சம்பாரிச்சா 50 ரூபா செலவு வரும். சில நேரத்தில் கடன் வாங்கி கடன் அடைக்கக்கூடிய சூழ்நிலை, சில நேரத்தில் மனைவி கிட்ட நகை வாங்கி அடமானம் வச்சு சில பேருக்கு அந்த மாதிரியான சில கஷ்டங்கள்லாம் வரும். கலகம், வஞ்சனை, சூழ்ச்சி, துரோகம், இது எல்லாத்துக்குமே நீங்கள் சில பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு வரத்துக்கான வாய்ப்புகள். சில நேரத்தில் 3 குணம் 38 யோசனை. காலையில் ஒரு குணமாக இருந்தால் மத்தியானம் ஒன்றா இருக்குது, மத்தியானம் ஒன்றா இருந்தால் பொழுது விடிஞ்சால் ஒன்று இருக்குது.